श्री अमृतवल्ली नायिका समेत श्री हरितवारण परब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथे महागुरवे नमः। नीलातुङ्गस्तनगिरितटि शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसर शिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजिनिगलिकं या बलाकृतभुक्ते गोदादस्यै नमैदमिदं भूयये वास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரம். முன்னாடி பாசுரங்களை வரைக்கும் பார்த்தோம். முதல் 5 பாசுரத்தில் 5 நிலைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெண் பிள்ளையாக இருக்கிற பார்த்துருவோம். பெண் பிள்ளை பிள்ளாய் எழுந்திராய் பெய் பெண்ணே கோது களமுடையான்னு ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொரு பெண்ணு பிள்ளையை ஏற்படான்னு பார்த்தோம். இந்த பாசுரத்தில் பள்ளிக்கிடத்தையோ பாவாய் படுத்துட்டுருக்கியே அது சாதாரணமாக சொல்லாமல் போதரி கண்ணினாய் அப்படின்றா. போதரி கண்ணினாய், இந்த கண்ணி எப்படி கண்கள் உடையவள் அப்படின்னா எப்பேற்பட்ட கண்கள்னு பின்னாடி பார்க்கலாம். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. சிம்பிளாக போன 2 பாசத்தில் என்ன பார்த்தோம்? பெருமாள் பேரே எடுக்கல. ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் எதில் இருந்தது? பொண்ணை ஏற்படுறதுலாம் இருந்தது பார்த்தோம். ஏன்னா முகில்வண்ணன் பேர் பாட, அது மட்டும் தான் பெருமாள் பேர். அந்த பாசத்தில் வேறு பேரே இல்லை, பெருமாள் நாமமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாசுரத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போதே பெருமாள் பேரை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எல்லாம் எழுந்ததுக்கப்புறம் என்னென்னா முதல்ல பெருமாள் சேவிக்கணும் இல்லையா? எழுந்தோம் குளித்தோம், முதல்ல பெருமாள் சேவிக்கணும். அதனால் முதல்ல பெருமாள் நாமத்திலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த பாசுரம் ஆரம்பிச்சிருக்கா. புல்லின் வாய் கீண்டானை. ஆனால் ஒரு புல்லுனுடைய வாயை கீண்டா. புல்லுனா ஏற்கனவே பார்த்தோம், பக்ஷி அப்படின்னு பார்த்தோம். அந்த புல்லுக்களுக்கு அரசனானவன் கருடன், புல்லறையான், அவனுடைய கோயில் எம்பெருமான் கோயில்னு பார்த்தோம். அந்த புல் அப்படின்னா பக்ஷின்னு அர்த்தம். இந்த இடத்துல பக்ஷின்றது ஒரு கொக்கு ரூபத்தில் வருது. இந்த இடத்துல பக்ஷி. புல்லின் வாய் கீண்டானை, புல்லோட வாயை கீண்டான், அதுவும் பொழந்தான் அப்படின்னு சொல்ல. புல்லின் வாய் கீண்டானை அப்படின்னா இவன் என்னன்னா இந்த அகாசுரன் பகாசுரன். இதில் பகாசுரன்றவன் கொக்கு ரூபத்தில் வரான். இவனுக்கு பகன்னு பேர். இவன் ஒரு அசுரன்றதுனால பகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பகாசுரன்றவனா கிருஷ்ணனை சாகரிக்காக கம்சன் என்ன பண்ண ஒவ்வொருத்தராக அமிச்சுட்டு இருக்கான் இல்லையா? அதில் பூதகைன்னு ஒருத்தி அமிச்சான் இல்லையா? அந்த பூதகையினோட பிரதர்ஸ் அவன் 2 பேரும். அகாசுரன் பகாசுரன்றவன் 2 பேரும் என்னென்னா பூதகையினோட பிரதர்ஸ். முதல்ல அகாசுரன் வரான் அப்படின்னா ஒரு பாம்பு ரூபத்தில் வரான். பாம்பு ரூபத்தில் நல்ல பெரிய பாம்பு. நேராக ஆயர்பாடிக்கு வரான். நல்லா வாய் திறக்கிறான். திறந்து அப்படியே கல்லாக மாறிடுறான். கல் மாதிரி தான் இருக்குது பாம்பு, ஆனால் பாம்புனே தெரில. இப்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாடுற இடத்துல படுத்துட்டான் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறதுனா, இவன் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிட்டு வந்துருக்கா. கிருஷ்ணா திடீர்னு கிளம்பிடுவான். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும் அவனுக்கு இல்லையா? பல அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு இருப்பான் இல்லையா? தெரிஞ்ச அப்பாயின்மெண்ட், தெரியாத அப்பாயின்மெண்ட், சொல்கிற அப்பாயின்மெண்ட், சொல்லாத அப்பாயின்மெண்ட் பல வச்சுட்டு போவான். அப்படி கிளம்பிடுவான் திடீர்னு. கிளம்புற பிறகு வரல விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய குகை இருக்குது. என்னடா இது புதுசாக இருக்குது குகை, இந்த இடத்துல நம்ம குகையை பார்த்தது இல்லையே, நல்லா அழகாக இருக்கே, ஜம்முன்னு இருக்க குகை, அந்த குகைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் குகைக்குள்ளே போகிறான். போனோன்னு பார்த்தா எல்லா இந்த குகை என்ன பண்ண திரும்பி பாம்பா மாதிரி எல்லாரையும் விழுங்குறது. எல்லோரும் உள்ளே கத்தின்னு இருக்கா. கிருஷ்ணன் பார்க்குறான். பார்த்தோன்னே ஆஹா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு போச்சு. இவன் அகாசுரன், நமக்காக தான் வந்திருக்கான்னு புரிஞ்சு போச்சு. என்ன பண்ணான்னா திரும்பி நேராக நின்னான். இந்த பாம்புக்கிட்ட நின்னான். நின்னோன்னா இந்த பாம்பு முழுங்கிடுது. உள்ளே கிருஷ்ணன் போயிட்டான் இல்லையா? என்ன பண்ணான்? ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றி ஆனோம்ல. அப்போ என்ன பண்ணனா உள்ளே போயிட்டான். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணனா கையை தூக்கி மேலே தூக்கினானா. பாம்போட மேல் உடம்பு கீழே நின்றுட்டு இருக்குது, கீழ் உடம்பு இல்லையா? 2 கையும் மேலே தூக்கினானா. தூக்கி அப்படியே தன்னை அப்படியே கொஞ்சம் பெருசாக்கிட்டே வரான். வாமனாவதாரத்தை திருப்பி எடுக்கிறான். எடுத்து என்ன பண்ணா குள்ளமாக உள்ளே வந்தான். கண்ணனோடையும் 7 வயசு குழந்தை தானே. ஆயர்பாடியில் அவன் இருந்த டைம் 7 வயசு. அங்கேருந்து அவன் கிளம்பி மதுராவுக்கு போனது 7 வயசு. அப்போ ஆயர்பாடியில் 6.5 வயசு. சின்ன குழந்தை, சின்ன உருவம் இல்லையா? இது என்ன பண்ணுறான்? அப்படியே பெரிய இருக்கான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நமது. இவன் நல்லா ஓங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜ் நல்லா பட்டான்னு வெடித்து செதறிட்டான். அப்படியே அகாசுரன் போனான். ஐயோ அகாசுரன் போயிட்டானே அப்படின்னு. ஏற்கனவே பூதகை போயிட்டா, பூதகை கூட அகாசுரன் போயிட்டான். இப்போ இவன் என்ன பகாசுரன் ரொம்ப ஒரு கோபமாக வரானா, ரொம்ப வெறியோடு வரானா. எந்த அளவுக்கு வெறியோடு வரானா, எப்படியாவது இவனை சம்ஹாரம் பண்ணி ஆகணும்னு. எப்படி வரானா? கொக்கு ரூபத்தில் வரானா. கொக்கு ரூபத்தில் வந்தவன் எப்படி வரானா? நல்ல பெரிய கொக்கு.
இது கொக்கா ஏதாவது ஒரு மலை பறந்து வருதான்ற அளவுக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான். இந்த கோபிகா ஸ்ரீகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா நதிக்கரையில், இவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கா. இவன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான், விளையாடிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா இந்த பெரிய உருவம் ஒன்று வருது. எல்லாரும் பயந்துட்டு ஓடி வர வெளில வந்துடுறா. இவன் பார்க்குறான். பார்த்து அந்த க்ஷண நேரத்தில் என்ன பண்ணான், அந்த கொக்கு தன்னோட வாயால், அந்த நுனி வாய் இருக்குல்ல கொக்கோட வாய், அந்த நுனி வாயால் கிருஷ்ணனை பிடிச்சுட்டுது. உள்ள மொழிங்கிடுது, போயிடுது. இவன் எல்லாருக்கும் ஆச்சரியம். இப்போ எப்பயுமே என்ன நடக்கும்னா, ஆயர்பாடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், எல்லாரும் கிடுக்கிடுன்னு ஓடுவான் நந்தகோபுரேஸ்வரர்கிட்ட. இது மாதிரி உங்கள் கண்ணனை வந்து தூக்கின்னு போயிடுது, கண்ணனை தூக்கின்னு போயிடுது, ஒன்று பேய் தூக்கின்னு போயிடுது, இல்லை இது தூக்கின்னு போயிடுது, சிங்கம் புலி ஏதோ ஒன்று தூக்கின்னு போயிடுதுன்றால. அம்மா எல்லாரும் ஓடுறா. ஒரு சில பேர் இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கா, என்ன இது பார்த்துட்டு இருக்கா. இது மேலே பறந்துட்டு இருக்கு இல்லையா, இது எப்படி அவ்வளோ பெரிய உருவத்தோடு இருக்கு இல்லையா. உள்ளுக்குள்ளே பெருமாள் போயிட்டார். போனோன்னு என்ன பண்ணிட்டார்னா, இந்த இடத்துல தன்னை பயங்கரமாக சூடாக்கிக்கிறார். நல்லா சூடாக கொதிக்கிறார் பெருமாள். ஏன்னா கதிர் மதியம் போல் முகத்தான், ஏன்னா வேணும்னா கதிராக மாறிடுவான், இல்லை மதியம் போல் ஆடும், நிலாவை போல் ஆகிடும். ஒன்று சூரியன் மாதிரி வெப்பம் கொடுப்பான், இல்லைன்னா சந்திரன் போல் குளுமை கொடுப்பான். யாருக்குன்னா துஷ்ட சிக்ஷனை சிஷ்ட ரக்ஷனை. துஷ்டர்களை சிக்ஷிக்கும் போது என்ன பண்ணுவான்னா நல்லா சூடாயிடுவோம். அவன் நான் நல்லா சூடானா, கதிரவன் போல் ஆனால், சூரிய கோட்டி சக்கராயுதம் போல் ஆனால், என்னன்னா அது உள்ள தாகம் தவிப்பு தாங்க முடியல, உள்ளுக்குள்ளே எரியுறது. அப்போ எரியும் போது என்ன ஆகும்னா டக்குன்னு வாயை திறந்தான். அந்த பகாசுரன் வாய் மூடிட்டால வாயை திறந்தான். வாய் திறந்த உடனே அந்த வாய் வழியாகவே வெளில வந்தான். வந்து என்ன பண்ணான்னா, அந்த வாயில் கொஞ்சோண்டு இருக்கக்கூடியவன், அந்த வாயில் கொஞ்சோண்டு இருக்கக்கூடியவன் என்ன பண்ணான், பிடிச்சி கீழே மேலேயும் பிடிச்சி இழுத்து போட்டு அந்த கொக்கை கொன்றான். அழிபாகரம் அப்படின்னா புல்லின் வாய் கீண்டான எப்படியாக பகாசுரனை வதம் செய்தான். இதெல்லாம் என்னென்னா எம்பெருமானுடைய கீர்த்தி, பெருமாள் பண்ணக்கூடிய என்னென்ன அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன. அதுபோல் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்படின்னா, இது முன்னாடி கேட்டுருந்தோன்னா இந்த புல்லின் வாயா வந்தவன் அவன் பொல்லா அரக்கன், அரக்கக்குலத்துடையவன். பொல்லா அரக்கனை அப்படின்னா யாருன்னா, இது பொல்லா அரக்கன் யாராக இருக்கும். பல பேர் பல தப்பு பண்ணிட்டுப்பான், சில பேர் பெரிய தப்பு பண்ணுவான். இப்போ பெரிய தப்பு பண்ணவன் யாருன்னா, அது இந்த இருக்க பற்றி அவர் தான் பெரிய தப்பு பண்ணார் சொல்கிறோம்ல. அப்படி யாருன்னா பெரிய தப்பு பண்ணவன் ராவணன். இவன் தான் பொல்லா அரக்கன். ஏன்னா ஒரு ஸ்திரீயை அபகரிச்சுட்டு போயிட்டான் இல்லையா. வேறு எதாவது தான் பண்ணான். இவனை கொலை பண்ண வந்தான், இல்லை அண்ணா தம்பியை கொலை பண்ண வந்தான், சொந்தக்காரன் கொலை பண்ணவன். ஸ்திரீயை அபகரிச்சுட்டு போகிறதுன்றது தப்பான ஒரு விஷயம். அதனால் இவன் பொல்லா அரக்கன் அப்படின்னா. அப்படிப்பட்ட பொல்லா அரக்கனை என்ன பண்ணான்னா இவன் கிள்ளி களைந்தான் அப்படின்னா. சாதாரணமாக பண்ணால் ராவண ஏற்கனவே பார்த்தோம், ராமராவண யுத்தம் எப்படி இருந்ததுன்னா ராமராவண யுத்தம் மாதிரி இருந்தது. இல்லை எப்படி சொல்லலாம், மகாபாரத யுத்தம் தெரியுமோ, ஆமாம் தெரியும். அது போல் 1,00,000 மடங்குறது, இல்லை 1000 மடங்குறது. அப்படிப்பட்ட விசேஷமான போர். அப்படிப்பட்ட போர் பண்ணி என்ன பண்ணானா கடைசியாக கிள்ளி களைந்தானே. சாதாரணமாக களைஞ்சான். என்ன கிள்றதுனா என்ன, இது ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தை எடுக்கணும், என்ன பண்ணால் வெட்டணும் இல்லையா. செடி இருக்குது, அந்த செடியை வந்து அங்கேருந்து அகற்றணும், என்ன பண்ணணும், பிடுங்கணும் இல்லையா. அப்போ கிள்றது எதை கிள்ளுவோம், புல்லு தான் கிள்ளி எடுக்கும். புல் முளைச்சிருச்சுன்னா கிள்ளி எடுக்கும் இல்லையா. அப்போது இவனுக்கு அந்த ராவணனை வதம் பண்ணுறதுன்றது கிள்ளி களைந்தானே. அதனால தான் இவனுக்கு ஆஜானுபாகுன்னு பேர். ராமருக்கு ஆஜானுபாகு, தோல் வந்து வலிமை உடையவன். ஏன்னா இவன் க்ஷத்திரியன். க்ஷத்திரியனுக்கு எது பாகு ராஜன்ய கிருதா. ஏன்னா பாகுனும் ராஜாவுக்கு வந்து இந்த பாகு ரொம்ப முக்கியம், பிராமணனுக்கு வாய் முக்கியம். எவ்வளோ நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பாராயணம் பண்ணனா பண்ணியாகணும், அவனுக்கு வாய் முக்கியம். க்ஷத்திரியனுக்கு எது முக்கியம், தோல் ரொம்ப முக்கியம். தோளாத தனிவீரன் தொழுத கோயில் ஸ்ரீரங்கம் செய்ச்சோல்ல, அவன் தோளாத, அவன் தோல் இறங்காதவன். 14,000 அஸ்திரங்களை விட்டான், இறங்காதவன் தான் அவன். வந்து தோல் ரொம்ப முக்கியம் அவன் க்ஷத்திரியனால. வைஷ்யனுக்கு தொடை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் வியாபாரம் பண்ணக்கூடியவன். உட்கார சொன்னால் காத்தால் உட்காந்தாலும் சாயங்காலத்துக்கு உட்காண்டே இருப்பான், அவனுக்கு ஒன்றும் ஒரு கஷ்டமும் இருக்காது. அதுமாதிரி சூத்ரனுக்கு எதுனா கால் முக்கியம். ஏன்னா அவன் நடந்துலேருந்து வேலை பார்க்கக்கூடியவன், அப்போ அவனுக்கு வேலை முக்கியம், அந்த கால் ரொம்ப முக்கியம். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு என்னென்ன முக்கியம் இருக்குல்ல, அதுபோல் இவனுக்கு வந்து என்னென்னா இந்த தோள்கள் அது ரொம்ப ஆச்சரியமான தோள்கள். இவன் ஆஜானுபாகுன்னு சொல்லுவான், அந்த லட்சணங்கள் உடையவன். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணனா இந்த ராவணாசுரன் சொல்லக்கூடியவனை கிள்ளி களைந்தானை அப்படின்னா. அப்படிப்பட்டவர்களுடைய கீர்த்தியை நம்ம பாட வேண்டும், எம்பெருமானுடைய கீர்த்திகள் பாட வேண்டும். எல்லா பாசுரமும் சொல்கிறது ஒரே ஒரு விசேஷமான கட்டம். எல்லா பாசுரத்திலும் பாடி இவன் நாமாக்களை பாடி, அவன் நாமாக்களை பாடி, அவனுடைய விசேஷங்களை பாடி. பின்னாடி ஒரு பாசுரம் இவனை பாராட்டுறது மட்டுமே ஒரு பாசுரம் இருக்குது பின்னாடி, அதில் என்னென்னு பார்ப்போம். அப்படி இவனுடைய நாம சங்கீர்த்தம் சொல்லும். அப்படி போய் கிள்ளி கலந்தானை இவனுடைய ஏற்றங்கள் என்னென்ன, ஒவ்வொரு அவதாரத்தில் ஒவ்வொன்று பண்ணுறான் இல்லையா. நிருசிம்ம அவதாரத்தில் என்ன பண்ணான், அவனோட வரத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளேயும் சாகக்கூடாது, வெள்ளையும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது,
மனுஷங்கிட்டேருந்து சாகக்கூடாது, மிருகங்கிட்டேருந்து சாகக்கூடாது. எல்லாத்தையும் அழகாக பிளான் பண்ண. நீ என்ன வேணால் வரம் வாங்கிக்கோ. அந்த பிரம்மாவுக்கு என்ன விசேஷம்னா, யாராவது தன்னை தபஸ் பண்ணால் அவன் பூரிச்சிடுவான், உடனே வரம் கொடுத்துடுவான். அதை காப்பாற்றுறதுக்குள்ளேயும் இந்த பெருமாள் படுற பாடு இருக்குமே, ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இவன் என்ன வரம் கொடுத்துருக்கான், அந்த வரத்தில் என்ன ஒரு பாயிண்ட் இருக்குது, அது ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை இருக்கா, அந்த ஓட்டை வழியாக எப்படி உள்ளே போகலாம், இதெல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டியது என் பெருமான். இவன் பாட்டு ஈஸியாக பிரம்மா வரம் கொடுத்துட்டு போயிட்டுருப்பான். அப்படியே நான் இவனுக்கு என்ன கொடுத்தான்னா, உள்ளேயும் சாகக்கூடாது, வெளிலையும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, நைட்லேயும் சாகக்கூடாது, மனுஷங்கிட்டையும் சாகக்கூடாது, மிருகத்துக்கிட்டையும் சாகக்கூடாது. அழகாக பிளான் பண்ணான். வாசப்படியில் அந்தியும் போதில் உருவாகி அரிய அடித்தவனை. கரெக்டாக சாயங்காலம் அஸ்தமிக்கிற டைம், சந்தியா காலம், அந்த டயத்தில் வாசப்படியே உள்ள ஆற்றுக்குள்ளேயும் இல்லை, ஆற்றுக்கு வெளிலையும் இல்லை, வாசப்படியில் பகல்லையும் இல்லை, இரவுலையும் இல்லை, நடு சந்தியில் மனுஷனாகவும் இல்லாமல் மிருகமாக இல்லாமல் நிருசிம்ம அவதாரத்தில் அப்படி இருந்துதானோ பெருமாள். அந்த கட்டத்தில் சொல்லுவாள், பிரகல்லாதன் ஹிரண்யகசுபு அந்த சம்பாஷணம் நடந்துட்டுருக்கு. கேட்குறான், உங்களோட ஹரி எங்கே இருக்கான், நீ ஹரின்றியே, அவனை நான் பார்க்கணும், ஏன்னா அவன் கூட நான் சண்டை போட்டு ஆகணும், அவனை நான் வதம் பண்ணி ஆகணும், நீ உன் ஹரியை கூப்பிடுனா. அவனை எங்கே கூப்பிடுறது, அவன் எல்லா இடத்துலையும் ஒரு தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னா. இந்த தூணில் இருக்கானா அப்படின்னா, இருக்கானே, எல்லா தூணில் இருக்கானேன்னா. இவன் சொன்னதுனால என்ன பண்ணிட்டான்னா, எல்லா தூணிலையும் ஒவ்வொரு விதமான அவதாரம் எடுத்து வச்சுருந்தானோ. இந்த நரசிம்ம அவதாரத்துக்கு மட்டும் ஒரு ஏற்றம் உண்டு. எல்லா அவதாரம் 2 விதமாக சொல்லுவாள். ஒரே ஒரு பக்தனுக்காக ஒரே ஒரு முகூர்த்த காலம் வந்துட்டு போனது இந்த விசேஷமான அவதாரம். அதனால் நரசிம்மனுக்கு ஒரு ஏற்றம் உண்டு எப்பயுமே. பல கோயில்கள்லாம் போய் பாருங்களேன், முதல் நரசிம்ம க்ஷேத்திரமாக இருக்கும், அதில் போய் பூந்தவா தான் மற்றவா இருப்பாள். இந்த கோயிலில் பெருமாள் தெரியுமோன்னா, பிராச்சீன பெருமாள் பூரி ஜெகநாத் போங்க, பூரி ஜெகநாத்லேயே கிருஷ்ணன் அப்புறமா வந்தவன், முதல்ல ஆதி மூர்த்தின்னு சொல்லி உள்ள நரசிம்மர் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள். பார்த்தசாரதி கோயில் முதல் நரசிம்மந்து, அப்புறம் பூந்தவன் தான் பார்த்தசாரதி இல்லையா. இப்போ எல்லாத்துலேயும் முதல்ல க்ஷேத்திரம் இதுவாக இருக்கும், ஒன்று நரசிம்ம க்ஷேத்திரமாக இருக்கும், இல்லை வராக க்ஷேத்திரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்றவாள்லாம் வந்து க்ஷேத்திரம். அதுபோல் நரசிம்மனுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா, ஒரே முகூர்த்த காலம்தான். அதனால தான் சோழசிம்மபுரம் அது பேர். நம்ம லிங்கபுரம்னு சொல்லிட்டு இருக்கோம், அல்ல சோழசிம்மபுரம். அங்கே போய் நம்ம பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த 24 நிமிஷம் அங்கே இருக்கிறது விசேஷம். 24 நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது விசேஷம் அந்த பெருமாள், அதோட விசேஷம். அதுபோல் அந்த ஒரு முகூர்த்தத்தில், ஒரே முகூர்த்தத்தில் ஒரே ஒரு பக்தன். இது என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு பக்தனே இல்லை, ஒரு யானைக்காகவே வந்தவன் ஒரு பக்தனுக்கு வரமாட்டானா. ஆதி மூலமேன்னு கோட்ட அந்த யானை கஜேந்திர மோக்ஷம் இன்னைக்கும் சேவிச்சுட்டு இருக்கோம். அது வந்தவன் ஒரு பக்தனுக்கு வரமாட்டானா, வந்திருக்கான். யார் கூப்பிட்டாலும் வருவான். இதுதான் பெருமான விஷயம். நீ கூப்பிட்டா வருவானா, நான் கூப்பிட்டா வருவானா, நான் இவ்வளோ சின்ன பையனாச்சே வருவானா, எனக்கு ஒன்றுமே தெரியாத நான் வருவானா. நீ கூப்பிட்றது மட்டும்தான் ஒரு வேலை, ஒரே ஒரு ஸ்டெப்பு. ஓடோடி வந்து நிற்க வேண்டியது அவனோட இது. அப்படியாக வந்து நின்றான். என்னன்னா, ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு விதமாக வந்து நின்றானா. இவன் எந்த தூணில் எப்படி கேட்டு இந்த சம்பாஷணையில் என்ன வரும், அந்த சம்பாஷணையில் என்ன முடிகிற நேரத்தில் நம்ம என்ன அவதாரம் எடுக்கணும் நேரடியாக உட்காந்தானோ. எம்பெருமான் ரெடியாக இருந்தானா. அப்புறப்பட்ட விசேஷமானவன் எம்பெருமான். அப்படியாக அவனை அழித்தான், அது ஒரு விசேஷம். வாமனாவதாரத்தில் உலகை அளந்தான். பரசுராம அவதாரத்தில் என்ன பண்ணானா, க்ஷத்திரியெல்லாம் பண்ணான், ஒத்தர விடாமல். இதெல்லாம் பராக்கிரமத்தில் வரக்கூடியது. ராமாவதாரத்தில் இங்கே கிள்ளி கலைந்தானே. இப்படி வந்து என்ன பண்ணானா, ரொம்ப கஷ்டமே படல. இவன் தோளாத தனி வீரன், அதனால் கஷ்டமே படாத சுழுவாக முடித்து கொண்டு போனான். இந்த ராமன் கிருஷ்ணன் ரொம்ப சுழுவாக முடிச்சுட்டு போனான். ராமரை விட ரொம்ப சுழுவாக முடிக்கிறது கிருஷ்ண அவதாரத்தில் தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ புள்ளின் வாய் கிண்டானே அப்படின்னு அந்த புல்லை எப்படி கொலை பண்ணான், சின்ன ஹீட்டு கொடுத்தான், வெளில வந்தான், வாயை போட தான் முடிஞ்சு போச்சு. இது என்னப்பா கஷ்டப்பட்டு ராமர் என்னப்பா யுத்தம்லாம் பண்ணிட்டு, ராமராவண யுத்தம் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும், சிம்பிளாக கொலை பண்ணக்கூடிய என்ன கிருஷ்ணன் தான், டக்கான்னு முடிச்சு போயிடும். அதான் அவனோட விசேஷம். எல்லாமே அசால்ட்டாக பண்ணக்கூடிய கிருஷ்ணன், அதான் கிருஷ்ணனோட விசேஷம். அப்படியாக கிள்ளி கலைந்தானே, இவனுடைய கீர்த்தியை நம்ம பாட வேண்டாமோ? நம்ம யார் பாடணும்? இந்த எம்பெருமானை தான் பாடணும். அவனுடைய நாமாக்களை சொல்லணும், அவனுடைய கீர்த்தி என்னென்ன கீர்த்தினா அவனுடைய விசேஷங்கள் சொல்லணும், அவனுடைய அவதாரங்களை சொல்லணும். இதெல்லாம் சொல்லி தான் அவனை பாட வேண்டும். அப்படி இல்லாமல் நீ பிள்ளைகள் எல்லோரும், இப்போ நீ நல்லா தூங்கிட்டு இருக்க, நம்ம கோஷ்டிக்கு தேவையான எல்லா பிள்ளைகள் எல்லோரும் வந்துட்டா. பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் அப்படின்னா, இந்த பிள்ளைகள்லாம் வந்துட்டா. இன்னும் நீ தூங்கிட்டு இருக்க, நம்ம போய் கீர்த்தி பாட பெருமானுடைய நாமாக்களை சொல்ல வேண்டாமா? இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கே, எல்லா பசங்களும் வந்துட்டா அப்படின்னா. இந்த ஆயர்பாடியில் இந்த மாதிரி ஒரு நோம்புன்னு நோக்கிறோம், நோம்பு ஸ்டார்ட் பண்ணுறோம் தெரிஞ்ச உடனேவே ஊரில் இருக்கிற அத்தனை பொன் பிள்ளைகள் வந்துட்டான். கல்யாணம் ஆகாத ஸ்திரீக்கள் அத்தனை பேரும் வந்துட்டான். ஏன்னா எம்பெருமான் மேலே அவ்வளோ காது, அதனால் வந்துட்டா, எல்லாரும் வந்துட்டா. யாருமே ஆற்றுல ஒரு கன்னி பொண்ணு இல்லை, எல்லா பொண்ணும் வந்துட்டா. ஏன்னா எம்பெருமானை போய் சேரணுமே.
இவாளுக்கு எப்படி தெரியும் இந்த விசேஷம் அப்படின்னா, இவர்கள் யாரும் இல்லை முனிவர்களும் யோகிகளும் பார்த்தோம். செடி மரம் கொடி வரைக்கும் எல்லாமே முனிவர்களாகவும் யோகிகளாகவும் வந்து இருந்து எம்பெருமானை நாம் தரிசிக்கணும், அந்த அவனுடைய ஆலிங்கனம் வேண்டும் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இருக்குவாதான். அதனால தான் பெருமாள் கிருஷ்ணர் என்ன பண்ணனா, போகும்போது வரும்போதெல்லாம் செடி மரம் கொடி எல்லாத்தையும் கை தடவிட்டு போவான், கட்டின்னு போவான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசையை தீர்த்துட்டு இருக்கணும் இல்லையா, எல்லாரையும் கட்டிப்பிடிச்சான்னு பார்த்தோம். அப்படியாக எல்லாரும் என்ன வந்துட்டானா, என்ன வந்துன்னா பிள்ளைகள் எல்லோரும் வந்துட்டாங்க. பாவை களம் புக்கார். நம்ம பாவை களம் அப்படின்னா ஆடுகளம் அப்படின்னா விளையாட்டுற இடம், பாவை களம்னா நோம்பு நோக்கிற இடம். அந்த இடத்துக்கே அவள் போயிட்டான். அந்த இடத்துக்கு போய் அந்த என்ன ஒரு பக்கம் ஒரு குளம் இருக்கும், அந்த பக்கம் வந்து ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தை உட்காந்து இவா இந்த நோம்பு நோக்கணும். நோம்பு நோக்கத்தை என்ன பண்ணா, இந்த பஜனை பெருமாள் பாடணும், பாடுறதுக்கு என்ன அந்த பஜனைக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பெருமான்கிட்ட வாங்கிட்டு எல்லாம் அதுக்கு அந்த லெவலே போயிட்டான். அப்படின்னா நம்ம யாராவது கூப்பிடணும் போகணும்னா, அதே அவெல்லாம் கிளம்பிட்டாடா இதுக்கே போயிட்டாடா அப்படின்னா அவன் கடந்து அடிச்சு போயிடுவான். அது மாதிரி இவளை எழுப்பி பார்த்துருக்கா. என்னன்னா பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் பூக்கார். அவளாம் கிளம்பியே போயிட்டா. இன்னும் நீ குளிச்சுட்டு இருக்க, இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கே, நீ ஏந்துக்கு வெளியே, நீ இனிமேல் எப்போ ஏந்து குளிச்சு பள்ளத்தை வச்சு குளிச்சு எல்லாம் எப்போ நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி. இப்படியா பாவை களம் பூக்கா. அவெல்லாம் கிளம்பிட்டா, போய் வெம்பெருமான சேவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. என்ன சொல்ல, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள்ளா. அது போல என்ன எல்லாரும் கிளம்பி வந்துட்டா. உனக்கு டவுட்டாக நீ வந்து எண்ணிக்கோ. நான் இப்படிலாம் சொன்னாலும் அவன் வெளில வரா, எப்படிலாம் என்னெல்லாம் சொன்னாலும் வெளில வரணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியாக பாவை களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்னா, வெள்ளி எழுந்து வியாழன் இது வந்து விசேஷமாகவும் பார்க்கலாம், சாதாரணமாகவும் பார்க்கலாம், விசேஷமாகவும் பார்க்கலாம். இந்த வார்த்தையை வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிது. வெள்ளிக்கிழமை காத்தால் விழிஞ்சிடுது. நமக்கெல்லாம் என்னன்னா ஒரு கிழமை இன்னைக்கு தேதி ஆரம்பிக்கிறதுனா அது சூரியோதயத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. சூரியோதயத்துக்கு முன் சூரியோதயத்துக்கு பின், இதுதான் நம்மளோட கேல்குலேஷன். நம்ம இப்போ பாதராத்திரி 12 மணிக்கு நம்ம நாள் பிறக்கிறது கிடையாது, நம்ம சம்பிரதாயம் கிடையாது. நம்ம சம்பிரதாயம் ஆரம்பிக்கும் போதே வெளிச்சத்தோடு தான் ஆரம்பிக்கும். சூரியோதய கணக்கு என்னவோ அதான் என்ன சொன்னேன், பிரம்ம முகூர்த்த காலம் எப்போ அப்படின்னா 4:30 6 அப்படின்றது ஜென்ரலாக சொல்கிறது, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது. எப்போனா சூரியோதயத்துக்கு முன்னாடி 48 நிமிஷம் ஒரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷம். சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பல முகூர்த்தங்கள் இருக்குல்லையா, அந்த முகூர்த்தம் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு முகூர்த்தம், அந்த முகூர்த்தம் தான் நம்ம சாதாரணமாக ஆற்றுல ஸ்ரார்த்தம் பண்ணுறோம் இல்லையா. ஸ்ரார்த்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பரையணி தர்ப்பணம்னு ஒன்று பண்ணுவாள். பரையணி தர்ப்பணம் மறுநாள் காத்தால் பண்ண வேண்டியதுன்னு. மறுநாள் காத்தால் இல்லை, அன்றைய பொழுதின் கடைசி முகூர்த்தத்தை பண்ண வேண்டியது. காத்தாலேருந்து சந்தியாவந்தத்துக்கு முன்னாடி பண்ணிடணும். சூரியோதயத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தத்துக்கு முன்னாடி பரையணி தர்ப்பணம் பண்ணணும். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நம்மளால் பண்ண முடியாது, வயசானவான்றதால் சில பேருக்காக கொடுத்த எக்ஸம்ஷன் என்ன, அந்த பண்ணி முடிச்சோடனே பண்ணிடுறான். அது கூடாது. மறுநாள் காத்தால் ஏந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி ஏந்து குளிச்சுட்டு முதல்ல தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சந்தியாவந்தனம் மாத்தியானிக்கம் திருவாராதனம் அதெல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது இந்த பரையணி தர்ப்பணம். ஏன்னா இந்த முகூர்த்தத்தில் இது பண்ண வேண்டியது அப்படின்னு சில கிரமங்கள் உண்டு, அந்த கிரமத்தில் பண்ண வேண்டியது. அப்படி அதை வெள்ளி எழுந்து வியாழன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காத்தாலே ஆயிடுது, வியாழக்கிழமை முடிஞ்சு போச்சு. ஏன்னா சூரியோதயம் ஆரம்பிச்சிருது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த வெள்ளி வியாழன் சுக்கிரன் குரு அப்படின்றது, வெள்ளினா சுக்கிரன் வியாழன்னா குரு. இது இருக்கா, இது ஆஸ்ட்ராலஜியில் ஒரு விசேஷம் உண்டு. சுக்கிரதசைன்னு சொல்லுவாள், குரு தசைன்னு சொல்லுவாள். இது சில விஷயம் நமக்கு அதை பற்றி தெரியல எனக்கு, அதனால் அது பெருசாக நான் சொல்லலை. அதுதான் இது ஒரு இதுலேயும் உண்டு, ஆஸ்ட்ராலஜியில் உண்டு. மூணாவதுன்னா சுக்கராச்சாரியர், குரு அப்படின்றது பிரகஸ்பதி வசிஷ்டர் இல்லையா, இவா 2 பேரும். இப்போது இது எது குறிப்பிடணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த நேரத்தில் ஏந்துண்டா சத்துவகுணம், இந்த நேரத்தில் இருந்தால் ரஜோகுணம், இந்த நேரத்தில் இருந்து தமோ குணம்னு பார்த்தோம் இல்லையா. காலம் மாற மாற நமக்கு என்ன சோம்பேறித்தனம் வருதுன்னு பார்த்தோம் இல்லை. இப்போது சுக்கராச்சாரியர் அவர் எழுந்துட்டார், வியாழன் பிரகஸ்பதி தூங்கிட்டார் அப்படின்னா, இப்போது இந்த இடப்பட்ட இந்த சூரியோதயம் இருக்கு இல்லையா, இந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம் வந்து ரொம்ப முக்கியமான காலம். என்ன இது, சுரர்கள் முழிக்கிற காலம், அசுரர்கள் முழிக்கிற காலம், சுரர்கள் தூங்குற காலம். சுரர்கள் முழிக்கிற காலம், அசுரர்கள் எதுக்கிற காலம் அப்படின்னு. இப்போ சூரியோதயத்தை பார்த்தா இவளுக்கு அசுரர்களுக்கு என்னன்னா பயம், அதனால் சூரியோதயத்துக்கு முன்னாடி அவள் போய் தூங்கிடுவான். அப்போ சூரியோதயம் ஆனதுக்கப்புறம் நீ தூங்கிட்டு இருக்க என்ன அர்த்தம்னா, நீ இன்னமும் அசுரனாகவே இருந்துட்டு இருக்க. இப்போது தேவர்கள் அசுரர்கள் இதுதான் அவருடைய காலகட்டம் இல்லையா. இப்போ நாம் மனுஷனாக இருக்கோம், என்ன பண்ணோம், நீ சூரியனாக இருக்கணும், இந்த சுரர்களாக இருக்கணும்னா சீக்கிரம் எழுந்துக்கும் பிரம்மமுகூர்த்த காலத்தில். இல்லை நான் அசுரனாகவே இருக்கேன்னா நான் போய் தூங்கிடுறேன். அவளை நைட்டு தான் அவளுக்கு பவர். அசுரர்கள் ராட்சசாளுக்கு பிசாசி பேய் பிசாசி பூதம்லாம் சொல்லல, அதுதான் இவளுக்குலாம் என்னென்ன நைட்டில் தான் அவளுக்கு சக்தி. அப்போ நைட்டில் அவன் என்ன பண்ண நல்லா முடிச்சுட்டு இருப்பான் இல்லையா. பகலில் என்ன பண்ணுவான், அவள் தூங்கிட்டுவான். இப்போ தேவர்கள் என்னென்னா நைட்டில் தூங்குவா, பகலில் எழுந்துப்பான். இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த காலம் இவள் தூங்குற டைம், அவள் ஏந்துக்கிற டைம், இந்த நேரத்தில் 2 பேரும் முடிச்சுட்டு இருப்பாள்.
ஓகேவா? இது தூங்குறதுக்காக போகிறது, அது ஏந்துக்கிறதுக்காக வருது தேவர்கள். அது பற்றி இல்லையா? அப்போ நீ தூங்குறதும் தூங்காறதும் உன் இஷ்டம். நம்ம சொல்லிடலாம், சுவாமி உன் இஷ்டம், நீங்கள் தேவர்களாக இருக்கீங்களா இல்லை அசுரர்களாக இருக்கீங்களா, சுர அசுர எப்படி இருக்கணும் நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். நம்ம தூங்குறது ஏந்துக்கிறது ஏன் இந்த பிரம்ம முகூர்த்த மாதத்தில் ஏன் சீக்கிரம் ஏந்துக்கணும், பிரம்ம முகூர்த்த காலத்தில் சீக்கிரம் ஏந்துக்கணும்னா அந்த தெய்வீகத்தன்மை நமக்கு வேணும். அதுதான் சத்வகுணம். இந்த சத்வகுணம் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். கார்த்தால நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட 12, 1 மணி 2 மணி வரைக்கும் கூட எல்லாரும் வெளில சுற்றிட்டு இருப்பான். 2 மணிக்கு மேலே யாரால் இருக்க முடியாது. 2 மணிக்கு வந்து படுத்துடுவான். அப்போது அந்த நடமாட்டம் இருக்காது, பொல்யூஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை காற்று, நல்ல காற்று கிடைக்கும். அது ஒரு விசேஷம். ரெண்டாவது, அந்த காலகட்டம்ன்றதே சத்வகுணத்தை சம்மந்தப்பட்டது. நமக்கு அந்த நேரத்தில் சத்வகுணம் வரும். இந்த சத்வகுணம் இருந்ததுனால என்ன லாபம்னா நம்ம பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம குதிச்சுண்டு ரத்த குணத்தில் இல்லாமல் ஒன்றுமே வேண்டாம்ப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தமோ குணத்தில் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கிறது சத்வகுணம். இதை பற்றி தான் பகவத்கீதை ஃபுல்லாக சொல்லுது. ஒரு தானம் பண்ணால் கூட சத்வதானம், ரஜோதானம், தமோதானம் இருக்குது. இதில் தான் அந்த பிரம்மாவுக்கு பிரச்சனையாச்சுன்னு பார்த்தோம். தானம் பண்ணும்போது கொடுக்குறவன் நின்றுண்டு வாங்கிறவன் உக்காந்துட்டு பண்ணணும் தானம். இவன் குனிஞ்சு கொடுக்கணும். அப்போது தானம் பண்ணுறதுனால யாருக்கு பெனிஃபிட்னா கொடுக்குறவனுக்கு பெனிஃபிட். இப்போ நான் ஒரு 100 ரூபா யாருக்காவது கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்குற எனக்கு பெனிஃபிட்டு. ஏன்னா போகிறது 100 ரூபா தான், வர்றது பெரிய புண்ணியம் இல்லையா? இப்போ நம்ம ஆற்றுல பிரகஸ்பதி சுவாமி வரார், வாத்தியார் சுவாமி வரார், கொடுக்கணும் உட்கார வச்சு அடியன் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவிக்கணும். அதில் முக்கியமான விஷயம், சில பேர் என்ன பண்ணுவான்னா அந்த பண்ணி வைக்கிற வாத்தியார் ஒரு சின்ன பையனாக இருப்பான், ஒரு 22 வயசு இருப்பான். இவர் 40, 50, 45 வயசு இருக்கும். சேவிக்கலாமா கூடாதான்னு ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக சேவிக்கணும், கண்டிப்பாக சேவிக்கணும். சில இடங்கள்லாம் வயசை பார்க்கக்கூடாது, அந்த ஸ்தானத்தை பார்க்கணும். ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அவர் பிரகஸ்பதி, வாத்தியார்ன்றது பிரகஸ்பதி, அந்த வாத்தியார் கொடுக்கணும். அது மாதிரி ஆற்றுல தட்சிணை முதல்ல கொடுக்கும்போது ஆற்றுல ஏதாவது விசேஷம் தட்சிணை நான் முதல்ல வாத்தியாருக்கு தான் கொடுக்கணும். விசேஷம் முதல்ல வாத்தியார் கொடுக்குறது தான் விசேஷம். அதனால் அந்த இடத்துல ஸ்தானம் தான் முக்கியமே தவிர அந்த இடத்துல வயசு முக்கியம் கிடையாது. அப்படியாக இந்த இடத்துல இந்த குரு இருக்கான் இல்லையா, இந்த குரு எழுந்துக்கிறான், சுக்கிரன் தூங்கிட்டு இருக்கான். சுக்கராச்சாரியர் அசுரர் குரு, அவன் சுக்கிரன் தூங்கிட்டு இருக்கான். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கணும். நீ தேவனாக இருக்கணும்னா தேவனார், இல்லை அசுரனாக இருக்கணும் அசுராக இருக்கும். அப்படியா இப்படியாக வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு புல்லும் சிலம்பின, இந்த பட்சிகள் எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா? நம்ம என்ன பண்ணோம், முதல்ல பட்சிகள் ஆணை சாத்தான்லாம் முதலே எழுந்துருது. சூரியோதயம்ல அருணோதயத்துக்கு முன்னாடியே எழுந்துருது, இருட்டாக இருக்கும்போதே எழுந்துருது. அதுக்கப்புறம் சில பட்சிகள் அதெல்லாம் அப்புறமா எழுந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டம் ஒவ்வொரு கட்டமாக சொல்லிட்டு இருக்கா. இந்த எரும மாடு மேய்ச்சிட்டு இருக்கே, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன அர்த்தம், அருணோதயம் வந்துடுது, வெளிச்சம் வந்துடுது சூரியோதயனால. ஆனால் வெளிச்சம் வந்துடுது, அதுக்கு அருணோதயம்னு பார்த்தோம். அப்படியே ஒரு கட்டத்தை வந்துடுது. இப்போ என்ன, பட்சிகள் கிளம்பிடுது, எழுந்து கத்துறது இல்லை, அது கிளம்ப ஆரம்பிச்சிது. புல்லும் சிலம்பின அப்படின்னா புல்லு தன்னுடைய இறையை தேடி கிளம்ப ஆரம்பிச்சிருது. இந்த காலங்காத்தால் அந்த ஏந்த உடனே அது இறை தேடி போய் அது சாப்பிட்டு கொண்டு வந்து இந்த குழந்தை குஞ்சுகளுக்கும் கொடுக்கணும், கொடுத்து அது சாப்பிட்டுன்னு இருக்கணும் இல்லையா? அது போல் இதெல்லாம் பட்சிகளும் பறந்து விட்டன. எதற்கனா சாப்பிட்றதுக்காக பறந்து விட்டன. அதை நீ என்ன பார் காண்பாயாக. அந்த புல்லும் சிலம்பின கான். அப்படியாக பட்சிகள் இறை தேடி பறந்து விட்டன சாப்பிட்றதுக்காக, அது நீ பார். இதெல்லாம் என்ன சொல்லலாம், இன்னும் விடிஞ்செடுத்து நீ இன்னும் ஏந்துக்கலையே அப்படின்றது ஒரு சூச்சகமாக சொல்லிட்டு இருக்கான். நீ எப்படிப்பட்டவள், நீ தூங்கிட்டு இருக்கலாமா, நீ சாதாரண பொண்ணா? இப்போ தான் முக்கியமான கட்டத்துக்கு வர. என்ன, நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? நீ ஆஹா ஓஹோன்னு சொல்கிறத சொல்ல. போதரி கண்ணினாய் அப்படின்னா, போது அரி கண்ணினாய். போது அப்படின்னா புஷ்பம், அதாவது மென்மையான. அரி அப்படின்னா மானுக்கு அரின்னு பேர், ஹரி அப்படின்றது பேர். அது தமிழில் சொல்லும்போது அரி அப்படின்னு சொல்லுவோம். அரி அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம். மான்னா என்னது, அழகான. அப்படியா, மானை போன்ற கண்கள், மீனை போன்ற கண்கள், அது பார்த்தோம்ல. அப்படியாக உன்னோட கண் எப்படி இருக்குது அப்படின்னா, போதரி கண்ணினாய், பூ போல மென்மையாக இருக்கக்கூடிய கண், மான் போல அழகாக இருக்கிற கண். அதை நீ மூடின்னு இருக்கலாமா? உனக்கு அழகே அதுதான். இதில் என்ன சொல்லனா, நீ கண்ணை தர அப்படி இல்லை, இதுதான் உனக்கு அழகு. அந்த அழகை காட்டாமல் நீ என்ன வேற என்ன இருக்கும், உனக்கு இருக்குதே அழகாக தான். சில பேர் பார்த்தா நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பான், அந்த ஹேர் ஸ்டைல் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அசிங்கமாக இருப்பான். அந்த ஹேர் ஸ்டைல் தான் அவனை காப்பாற்றிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா அதுதான் அவனை அழகாக மெருகக்கூடியது. அது போல் உனக்கு எது மெருகேற்றக்கூடியது அப்படின்னா, உனக்கு ஒரு விசேஷனம் என்ன அப்படின்னா இந்த கண்ணு தான். அந்த கண்ணை பார்த்தாலே சில பேர் பார்த்தோன்னே நமக்கு அப்படியே ஒரு குதூகலம், நமக்கு கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு கட்டாத கூட ஒரு 10,000 ரூபா வேணும், கையில் 1 ரூபாய் இல்லை,
மனசு கஷ்டமாக இருக்கும். சில பேர் பார்த்தோன்னே அப்படி ஒரு ஒரு புன்னகை வரும். ஏன்னா அந்த பார்க்குற பார்வை அவளுடைய அழகு என்ன பண்ண நம்ம இழுக்கும். அதுபோல் என்னன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இருக்கக்கூடியது. நீ எப்படிப்பட்டவள், போதரி கண்ணினா எவ்வளோ அழகாக கண்களுடையவளே, நீ தூங்கிட்டு இருக்கலாமா, உன்னோட அழகை காட்டாமல் தூங்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு விசேஷமாக. இப்படியாக போதரி கண்ணினாய் இருக்கக்கூடிய நீ தூங்கிட்டு இருக்கலாமா, நீ தூங்கக்கூடாது, எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். குள்ளம் குளிர குடைந்து நீராடாது. நீ என்ன பண்ணணும், நல்லா குளிச்சு கிழிச்சு நீராட்டம்ன்றது ரொம்ப முக்கியம். அதான் அனுஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அனுஷ்டானம்னா நான் பண்ணக்கூடிய காரியம். அதுக்கு என்ன வேணும்னா ஆச்சாரம் வேணும். ஆச்சாரம் என்னன்னா இந்த காரியங்கள்லாம் பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, இதெல்லாம் ஆச்சாரம். இது என்னன்னா நம்மளாம் சுத்தி பண்ணிக்கிறது. மனசாலையும் உடம்பாலையும் சுத்தி பண்ணிட்டு தான் ஒரு காரியத்தை பண்ணணும். எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு பேசிக்னு ஒரு காரியம் இருக்குது. இது பண்ணால் தான் வரும். நான் பெரிய ஒரு யாகம் பண்ணுறேன், பெரிய ஒரு 15 நாள் யாகம், இல்லை ஒரு மாதம், இல்லை ஒரு மண்டலம் 48 நாள் ஒரு யாகம் பண்ணுறேன். ஆனால் நான் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன்னா இந்த யாகம் பண்ண பலன் நமக்கு கிடைக்காது. இது ஓட்ட பாத்திரம் மாதிரி. நம்மளுடைய புண்ணிய பாவம் இருக்கே, இது வந்து ஒரு ஓட்ட பாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. அடியில் ஒரு ஓட்டை, அதில் 10,000 லிட்டர் கொட்டினாலும் 10 லட்சம் லிட்டர் கொட்டினாலும் ஒரு சொட்டு நிற்காது. எப்போ அந்த சந்தியாவந்தனம் முட்டு கொடுக்கலாம். பேசிக் சந்தியாவந்தனம். அந்த சந்தியாவந்தனம் பண்ணலை அப்படின்னா வேறு எந்த காரியம் பண்ண முடியாது. அது அனுஷ்டானம். இந்த சந்தியாவந்தனமே நான் பண்ணோம், எனக்கு என்ன வேணும்னா குளிக்காமல் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆச்சாரம் வேணும் இல்லையா. நான் தந்த தாவனம், பல் தேய்க்கணும், குளிக்கணும், இது உடம்பு சுத்தி பண்ணிக்கணும். ஏன்னா உடம்பு சுத்தியாக இருந்தால் தான் மனசு சுத்தியாக இருக்கும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்க நல்லா பிரைட்டாக இருக்கும் மைண்டு. குளிச்சதுக்கப்புறம் உடம்பு தானே குளிச்சுது, நீங்கள் முடிச்சுட்டு இருக்க அப்படி கேட்க முடியாது. ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு இன்டர்லிங்க், மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு இன்டர்லிங்க். உடம்பு சரியில்லைனா மனசு கெட்டு போயிடும். ஜுரம் உடம்பு தானே, நீ பாட்டு குச்சிக்கோ நான் சொல்ல முடியும், குடிக்காது. அதுபோல் மனசு சரியில்லை, ஏதோ பிரச்சனை ஆகிடுது, மனசு சரியில்லைனா உடம்பு விளைச்சிடும். ரொம்ப கவலைப்படக்கூடாதுன்னு ஏன்னா உன் உடம்பு விளைச்சிடும். அதனால் கவலைப்படக்கூடாது அப்படின்றது. அப்போ நான் 2 பேருக்கு ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. அப்போ என்னன்னா அந்த உடம்பு சுத்தி ரொம்ப முக்கியம். அதனால் உடம்பு சுத்தி பேசிக்கணும். அப்படின்னா குள்ளம் குளிர குடைந்து நீராதே. குள்ளம் குளிர, இந்த உடம்பு குளிரும்படி குடிக்கணுமா. இந்த காத்தால குளிக்குது. தீர்க்க ஸ்நானம் சீக்கிர போஜனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸ்நானத்தை தீர்க்கமாக பண்ணும், தீர்க்கமாக நீட்டாக பண்ணும். தீர்க்க தேகம் திவ்ய தேகம் இப்போ கேள்விப்பட்டோம்ல. என்னது, கத்ருவும் வினிதாவும் வேண்டின்றது. தீர்க்க தேகம் கத்ரு வேண்டினா என்ன, பாம்பு நீட்டாக வருது. திவ்ய தேகம் கருடன் அருணன் திவ்யமாக இருக்குது. எனக்கு 2 போதும். ஆனால் 2 நல்லா ஜம்முன்னு இருக்கிற மாதிரி. இந்த நீங்கள் லட்சம் பாம்பு வந்தது இல்லையா, அந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி 2 கொடுப்போதும். அதெல்லாம் 2மே வந்து ஸ்பெஷலாக இருக்கணும். அப்படி தான் அவ வேண்டிண்டா, அப்படி தான் வேண்டிக்கணும். நம்ம என்ன வேணும்னா திவ்யமான ஒரு விஷயம் வேணும். நான் 10-15 பசங்க வேண்டாம், நல்லா ஒரு பையன் நல்லா படித்து அத்தியனம் பண்ணி நான் கனபாடிகளாக இருந்து நமக்கு அந்த பெருமை சேர்த்தா போதும். எம்பெருமானுக்கு அந்த சேவை பண்ணியிருந்தால் போதும். வேதம் சொல்லக்கூடிய அந்த சேவை பண்ணியிருந்தாலே போதும், ஓதினால் போதும் அப்படின்னு. அது போல் ஏன்னா திவ்ய தேகம் தீர்க்க தேகம் அப்படின்னா அதுபோல் என்ன, இது என்னென்னா குளிக்குது அப்படின்னா தீர்க்க ஸ்நானம் அப்படின்னா நல்லா நிதானமாக உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி குளிக்கணும். சீக்கிர போஜனம், சாதம் கடகடகடான்னு சாப்பிடணும். இந்த டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு நல்லா பேசிட்டு, அதான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னுவா. அது சயின்டிஃபிக் ரீசன் ஒன்று இருக்குது. நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நேரம் வாய் திறந்து அப்படி சாப்பிட்டு இருந்தோம்னா வாய் உள்ள காற்றோடு சேர்ந்து உள்ளே போகும், அது உடம்பு ஊதி விட்டுரும். சாப்பிடும்போது ஃபுல்லாக சாப்பிட விட்டுறாது. அதனால் என்ன, சாப்பிட உக்காந்தோன்னா அதில் தான் கவனம் இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோன்னு நமக்கு தெரிஞ்சு சாப்பிடணும், அது உடம்புக்கு போய் நடந்து பண்ணும். நம்ம என்ன சாப்பிட நமக்கு தெரியல அப்படின்னா பாதி வந்து நமக்கு உடம்புல ஒட்டாது. அதனால தான் சாப்பிடும்போது நல்ல நிதானமாக பரிசேஷனம் பண்ணி நல்ல நிதானமாக அப்படிலாம் சாப்பிடாது. சாப்பிடும்போது எல்லாம் போட்டாலும் கிடக்கலாம். அன்லெஸ் ஏதாவது நம்ம பெரிய ஒரு மரத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்னா அது வேறு விஷயம். பட் சாதாரணமாக நித்தியபடி என்ன பண்ணணும்னா சாப்பிட்றது சீக்கிரமாக சாப்பிடணும். எடுத்து வச்சோமா சாப்பிட்டு கிடக்கணும், சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணலாம். அந்த காலகட்டத்தில் வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அந்த சாப்பிட்ற இந்த சாதத்தில் மட்டும்தான் நமக்கு இது இருக்கணும். ஆனால் குளிக்கிறது நல்லா தீர்க்கமாக குளிக்கணும், நல்லா குளிக்கணும் அப்படின்ட்டு அதுதான் சொல்கிறா. குள்ளம் குளிர அப்படின்னா நல்லா வந்து உடம்பு நல்லா குளிரும்படியாக அந்த மார்கழி மாதத்தில் கார்த்தால நல்லா குளிரும்படியாக குளிச்சிட்டோன்னா நமக்கு சுறுசுறுப்பு வந்துடும். இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே குளிர் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம 7 மணிக்கு வந்து குளிக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அந்த குளிர்னு ஒட்டிகிட்டே இருக்கும். குளிரோட குளிர் அந்த அதே டெம்பரேச்சரில் குளிச்சிட்டோன்னா நம்ம உடம்பு நார்மல் ஆகிடும். அந்த பொசிஷன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பத்திரிகை ஆசிரமத்தில் நான் கஷ்டப்பட்டது சொன்னேன். அது போல் என்னன்னா உடம்பு ஒன்னோட ஒன்று ஒத்து போயிடும். அப்போ என்னன்னா நல்லா குள்ளம் குளிர குடந்து நீராடு, அந்த மாதிரி பஸ்டல்ல குளிச்சோன்னா நமக்கு வந்து விசேஷம் அப்படின்னு. அதனால தான் சொல்ல சனி நீராடுன்னு சொல்லிட்டுப்பா, கேள்விப்பட்டீங்களா. சனிக்கிழமைக்கு குளி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது பொருந்தும் பொருந்தாது. எப்படி
சனிக்கிழமைக்கு புருஷாளுக்கு தான் குளிக்கணும், பொம்மநாட்டிகளுக்கு சனிக்கிழமை கிடையாது. லேடிஸ்க்கு எப்படி சொல்கிறோம்? செவ்வாய் வெள்ளி. புருஷாளுக்கு புதன் சனி இல்லையா? இப்போ சனிக்கிழமைன்னு சொன்னால் அப்போ பொம்மநாட்டிகள் சொல்லலையா? சரி, சனிக்கிழமைன்னு சொன்னால் ஆண்களையே சொல்லலை. ஏன்னா புதன்கிழமைக்கு போச்சே இல்லையா? அப்போ சனிக்கிழமை குழி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பச்சை ஜலத்தில் குளின்னு சனி நீராடு, பச்சை ஜலத்தில் குளிக்கிறதுனால பஸ்தண்ணில் தான் குளிக்கணும். எப்போ வெளியில் குளிக்கணும் தெரியுமா? எண்ணெய் தேய்ச்சிக்கும் போது பஸ்தண்ணில் குளிக்கக்கூடாது. கங்கா ஸ்நானம் காலங்காத்தால் பண்ணுறோம்ல, எண்ணெய் தேய்ச்சிக்கும் போது இன்னொன்று விஷயம் என்னதுன்னா பகலில் தான் எண்ணெய் தேய்ச்சிக்கணும், காலங்காத்தால் எண்ணெய் தேய்ச்சிக்கூடாது. அஸ்தமிச்சதுக்கு அப்புறமும் சரி, அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி. அஸ்தமிக்குன்னா அந்த அளவுக்கு வேண்டாம். காத்தால் வந்து மாத்தியானிகம் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மாத்தியானிகம் பண்ணணும், அது கிரமம் சரியா? அப்போது சூரியோதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, தப்பு. ஆனால் தீபாவளி தவிர, தீபாவளி அன்றைக்கி சூரியோதயத்துக்கு முன்னாடி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இன்னும் சொல்ல பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே குளிக்கணும். நாங்களாம் 3 மணிக்கு ஏந்தி 4 மணிக்கெலாம் 4:30க்குள்ளே வெளியே வந்துடுவோம். கிளம்ப வெளில சுற்றி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிடுவோம் 4 மணிக்கு. எங்கள் அம்மா 3 மணிக்கு இருந்தாலும் முதல்ல ரெடி பண்ணி வச்சு குளிப்பாட்டுவோம் முதல்ல. அப்படியாகனா இந்த குளிக்கிறதுல விசேஷங்கள் உண்டு. விசேஷண ரெண்டுமே உண்டு. அது விஷயமும் உண்டு, விசேஷணமும் உண்டு. அப்படியாக குள்ளம் குளிர குடைந்து நீராடாதே வேண்டாம். குள்ளம் குளிர் நல்லா குளிர்ந்து நல்லா குளிச்சோன்னா என்னன்னா தேகம் சுத்தியாகும். தேகம் சுத்தியானால் ஆத்மா சுத்தியாகும். ஆத்மா சுத்தியானால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இவ்வுலகில் வேண்டியதும் அவ்வுலகில் வேண்டியதும் கிடைக்கும். அதுக்குண்டான பாதை எதுனா முதல்ல இந்த தேக சுத்தி அப்படின்னா. குள்ளம் குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னா, குடைந்து நீர் அது சாதாரணமாக குளிக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறா? போய் நதியில் தான் குளிக்க போகிறா. நதியிலையோ குட்டையிலையோ இதெல்லாம் குளிச்சு தானே இது பண்ண போகிறா. ஆனால் பூசம்பந்தம் இருக்கிறது விசேஷம். ஜலத்துக்கு டேங்க் மேலே ஏற்றி அது குழால வந்து எடுக்கிறது 2வது பட்சம். அதே பூமியை தான் போர் போட்டு எடுக்கிறோம். மேலே இப்போ இந்த பட்டணம்னு வந்ததுக்கப்புறம் பட்டணத்தில் பல இடங்களில் வந்து இந்த கிணறுன்றது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. கிராமங்கள் இன்றைக்கி போனால் எல்லா இடத்துலையும் கிணறு இருக்குது. இந்த பட்டணத்தில் சர்ச்சை வருது. இப்போ நம்ம சுத்தமான ஜலத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா இல்லை 2வது பட்சம்னு வச்சுருக்கேன். இந்த பாம்பேலாம் போனால் அவளுக்கு இந்த அனுஷ்டானம்லாம் கிடையாது. கண்ண ஜலத்தில் தான் குளிக்கணும், கண்ண ஜலத்தில் தான் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு கிடையாது. அங்கே போனால் கிணறே கிடையாது. பாம்பேலாம் போனால் பெரியவா யாராவது அங்கே ஒரு தொழிலுக்காக தான் போகிறா அப்படின்னா வாத்தியாராக போகணும், இல்லை அங்கே ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் அந்த வேலை கிடைக்குது, இல்லை வைதிக வாத்தியாராக போகணும். இது மாதிரி நான் அங்கே போனால் என்ன பண்ணுவான்னா குறைஞ்ச பட்சத்துக்கு என்ன பண்ணணும்னா மோட்டரை போட்டுட்டு அந்த மோட்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிப்பான். அது 2வது பட்சம். அது பண்ணணும்னு இல்லை, அது 2வது பட்சம். இல்லாத போது பண்ண வேண்டியது அப்படியா? அது 2வது பட்சம் பண்ணோம். ஆனால் அதனால் பூசம்பந்தம் இருக்கிற ஜலம் தான் விசேஷம். நான் ஆகாயத்துலேருந்து வருது ஆகாச கங்கா, நான் மழை ஜலத்தை பிடிச்சி பண்ணுறேன்னா கிடையாது, அதுக்கு விசேஷம் இல்லை. ஏன்னா பூசம்பந்தம் இல்லாததுனால. அப்படியாக இவளை இந்த குளிக்கிறதுல விசேஷம். ஏன்னா இந்த பூசம்பந்தம் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் குளிக்கிறது இன்னும் விசேஷம். அந்த குளத்தில் போய் எப்படி குளிக்கணும்? நல்லா முழுகி உடம்பு ஃபுல்லாக நனைகிற மாதிரி குளிக்கணும். அதுவும் குடைந்து நீராடாது, நல்லா உள்ளுக்குள்ளே பூந்துக்கின்னு குளிக்கணுமா. ஹை ஜம்ப் பண்ணி லோ ஜம்ப் பண்ணி எல்லாம் பண்ணி குளிக்கணும் போனால். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக குளிக்கணும் அப்படின்ட்டா குடைந்துனா. அதில் பார்த்தோம் ஊடு கழல் உகலை என்ன பண்ணா ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கழல் உகலை. அது நல்ல பெரும் சென்னல் வருது. எதனால்? மழை பெஞ்சதுனால. அந்த மழை பெஞ்சதுனால என்னன்னா இந்த வயல் ஃபுல்லாகவே ஜலம் ஆகிடுது. அந்த ஜலத்தில் இந்த கழல் அப்படின்னு சொன்னால் மீன், ஊடு கழல் நடுவில் இருக்கிற கேப்பில் கழல் உகலை அப்படி என்ன பாஞ்சு போகிறதில்ல, அது போல் நல்லா உள்ளுக்குள்ளே போய் குளிக்கணுமா. இது என்ன சொல்கிறேன்னா நம்ம பெரியவா சம்பிரதாயம் என்ன, குளத்துலையோ குட்டையிலையோ போய் குளிக்கிறோன்னா 3 தடவை முக்கணும். நல்லா 3 தடவை முக்கணும். கண், காது, மூக்கு 3 முடிச்சிடும். கண்ணை மூடிட்டு வா, காது இதுக்கு இந்த 2 கை இப்படி வச்சுப்பா. இது ஒரு லாஜிக். அதை வச்சுட்டு 3 தடவை டக்குன்னு 3 தடவை முக்கணும். அப்படின்னா நல்லா குடைந்து நீராடுதல் அப்படின்னு பேர். நல்லா திகிர்கமாக நல்லா குளிக்கணும் அப்படின்றது. குள்ளம் குளிர குடைந்து நீராடாதே. சுவாமி ஆண்டாலே சொல்லிட்டா நீராடாதே, வாக்கியம் தானே. நீராடாதே வேண்டாம், குளிக்கவே வேண்டாம், இப்படிலாம் குளிக்கணும். ஆனால் நீ குளிக்க வேண்டாம்னு ஆண்டா சொன்னாங்க. இப்படி குளிக்காமல் இருக்கலாமோ அப்படின்டா. குள்ளம் குளிர குடைந்து நீராடாதே நீ பள்ளி கிடத்தியோ. நீ இப்படி குளிக்காமல் நீ வந்து தூங்கிட்டு இருக்கலாமா அப்படின்ட்டு வருது. இது நீராடாதே மட்டும் எடுத்துப்பா. சில பேர் என்ன பண்ணுவானா இந்து சம்பிரதாயத்தில் இப்படி சொல்லியிருக்கே சுவாமின் அப்படின்வா. அதனால் நடுவில் ஒரு பாட்டு மட்டும் எடுத்துப்பா. முன்னாடி இருக்கிறத எடுத்துக்க மாட்டா, பின்னாடி இருக்கிறது எடுக்க மாட்டா. நடுவில் அது மட்டும் எடுத்துட்டு இப்படி சொல்லியிருக்கேன் வித்தண்டவாதெல்லாம். அப்படியாக குடைந்து நீராடாதே அப்படின்னா நீராட வேண்டாம் அப்படின்றதுல நீராடாமல் நீ தூங்கிக்கின்றிருக்கியே இது நியாயமா? ஏன்னா நைட்டு மீட்டிங்கில் என்ன சொன்னீங்க? எல்லாரும் மொத்த பேர் சொல்லுவோம். நம்ம மீட்டிங் போகிற நாளைக்கு விளக்கு பூஜை வருது, எல்லாரும் என்ன பண்ண இந்த விஷ்ணு சாஸ்திரநாம கோஷ்டி எல்லாரும் இன்றைக்கி வரணும், இந்த மாதிரி வரணும், இதெல்லாம் நீ பண்ணுற, இதெல்லாம் நீ பண்ணுறன்னு முடிச்சோடனே இந்த மாமி நான் வரல, அந்த மாமி வரல, இந்த மாமி யார் இருக்கா? 2 பேர் தான் இருக்கும்.
அப்படி இல்லாமல் எல்லாரும் வந்து இருக்கணும், எல்லாரும் வந்து கலந்துருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாசுரம். உங்களோட கோஷ்டியும் இந்த ஆண்டாள் கோஷ்டியும் ஒன்று தான் பண்ணிட்டு இருக்கு, வேறு இன்னும் டிஃப்ரென்ஸே இல்லை. அதனால் நீங்களும் ஆண்டாள் கோஷ்டி அப்படி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படியாக குள்ளம் குறைந்து நீராடாதே நீ பள்ளி கிடக்கையோ நீ தூங்கலாமா? தூங்குறது உனக்கு நியாயமா அப்படின்னா, தூங்குறது உனக்கு நியாயம் இல்லை. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள். குள்ளம் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளாள் அப்படின்னா, இதில் ஒரு விசேஷம் சொல்லணும். முன்னில் அவதாரிக்கு சொல்லும்போது ஒன்று சொன்னேன். என்ன சொன்னா, இந்த ஆண்டாள் எப்போ பிறந்தா, அது என்ன காலகட்டம் அப்படின்னு. இப்போல்லாம் புதுசாக என்னன்னா, இது எப்போ நடந்தது, அது எப்போ நடந்தது, இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்தது, பின்பக்கமாக போயிட்டு இருக்கா, ரிவர்ஸில் போயிட்டுருப்பான். இந்த காலம் அது எப்படி நடந்தது, நம்ம எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லியாச்சு, இது இப்படி தான் நடந்ததுன்னு எல்லாம் வச்சுருந்தாச்சு. அதெல்லாம் இல்லை, நான் செக் பண்ணி நான் தான் பூட்டு பண்ணுவேன். நானே வாங்கி தகரம் வாங்கி வளைச்சி அதனோட 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி நானே தான் பூட்டு பண்ணுவேன்னா இஷ்டம். அதுதான் சயின்டிஃபிக்னு இன்றைக்கி புதுசாக சொல்லிட்டு இருக்கான். இதை சயின்டிஃபிக்ன்றதை ட்ரெடிஷன்ற பேர் நம்ம ஆல்ரெடி எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறானா, ஆமாம் நீங்கள் கரெக்ட், ஆமாம் நீங்கள் கரெக்ட், அதுதான் ஒவ்வொரு நாளாக சொல்லிட்டு இருக்கா. அதுதான் இந்த அனுஷ்டானத்தில் சொல்லியிருக்கான். அப்படியாக இந்த பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாளாள் அப்படின்னா, இப்போது இந்த வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு அப்படின்னு வருது இல்லையா, இதுக்கு ஒரு விருத்தம் பார்த்தோம். ஆஸ்ட்ராலஜின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் இந்த சுக்கிரனும் வியாழனும் வந்து ஒரு சமயமாக வரக்கூடிய காலம் ஒன்று இருக்குது. அந்த காலத்துக்கு அந்த காலத்தை வச்சுட்டு இது எந்தெந்த காலத்தெல்லாம் வந்தது அப்படின்னு பின்பக்கமாக போய் அப்ராக்சிமேட்டாக இந்த ஆண்டாள்ன்றவள் எப்போ பிறந்தா, எப்போ இந்த பாசுரம் பாடினான்னு பார்த்தா 731 இவள் இந்த பாசுரம் பாடி இருக்கலாம். இந்த பாசுரம் பாடும்போது இவளுக்கு இந்த வயசு, அதனால் 715 இவள் பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு அவள் ஏதோ போட்டுருக்கா. நமக்கு அந்த இங்கிலீஷ் கேலண்டரை பற்றி நமக்கு இல்லை. நமக்கு என்னென்னா இது நம்ம கேலண்டர், தமிழ் கேலண்டர் என்ன விசேஷம் தெரியுமா, 60ஆம் கல்யாணம் பண்ணுவான். பண்ணிக்க பார்த்துருக்கீங்களா? 60, 80, 60, 70, 80, 70 நடுவில் இப்போ வந்து புதுசாக வந்தது பீமரத சாந்தின்றது. 60, 80 ரொம்ப விசேஷம். ஏன் 62, 80 விசேஷம் தெரியுமா? ஏன் 60ஆம் கல்யாணம் பண்ணணும் தெரியுமா? அந்த வருஷம் வரும். நம்ம சாதாரணமாக மாத திருநட்சம் முதலே ஆண்டார் மார்கழி மாதம் புனர்வசு விசேஷமாக நடந்தது அப்படின்னு வரல, அது மாத திருநட்சத்திரம். எல்லாருக்கும் இந்த மாதம் என்னோட நட்சத்திரம் ரேவதினா, ரேவதி நட்சத்திரம் இந்த மாதத்தில் வருதோ அந்த மாதத்தில் நாம் பர்த்டே கொண்டாடிக்கலாம். இல்லை நாம் என்ன பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா நாம் பிறந்த மாதம் நாம் பிறந்த நட்சத்திரம் வருது, அது வருஷத்துக்கு ஒரு, அது விசேஷம், அது விசேஷமாக கொண்டுட்டுருக்கலாம். அதுதான் நாம் பிறந்த நட்சத்திரம், நான் பிறந்த மாதம், நான் பிறந்த வருஷம் வருது. 60 வருஷமாக நம்மளுது. நம்ம சம்பிரதாயத்தில் வருஷங்கள் எத்தனை, 60. நம்ம அந்த 60ஆவது வருஷம், இப்போ இந்த குரோதி வருஷம்னா அடுத்த 60 வருஷத்துக்கு அப்புறம் குரோதி வருஷம் வரும். இப்போ குரோதி வருஷத்தில் நான் பிறந்திருக்கேன் இல்லை, அடுத்து 60 வருஷத்துக்கு அப்புறம் அன்றைக்கி எனக்கு 60ஆம் கல்யாணம். அதுதான் விசேஷம். அதனால் அந்த நட்சத்திரங்கள், அந்த திதிகள், அதெல்லாம் ரொம்ப விசேஷம் வச்சுருக்காங்க. அதுபோல் இந்த சுக்கிரன் வியாழன் இது ரெண்டும் என்ன காலகட்டத்தில் வரதை வச்சு இதெல்லாம் பின்னாடி போய் கண்டுபிடிச்சிருக்கா. அது அவளோட விசேஷம், நம்மளோட விசேஷம் வேறு வேறு கணக்கு. இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த கிழமை, இதான் நம்ம சொல்கிறது. இது பஞ்ச அங்கம், அந்த பஞ்சாங்கம் மட்டும் சொல்லுது. அப்படியாக பள்ளிக்கிழத்தையோ பாவாய் நீ நன்னாளா, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா இவன் சொல்கிறது வச்சா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நல்ல நாள். என் வியாழன் உறங்கிட்டு வெள்ளி எழுந்து வியாழக்கிழமை நல்ல நாள். நன்னாள் மார்கழி மாதம் சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த மாதம், அதில் பிரம்ம முகூர்த்த காலம். அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் தூங்கிட்டு இருக்கலாமா? இது எப்படிப்பட்ட விசேஷமான நாள். இந்த நாட்களில் தூங்கக்கூடாது, அதுவும் கார்த்தால் தூங்கக்கூடாது, சீக்கிரமாக எழுத வேண்டும். அதுதான் இப்படியாக நீ தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நல்ல நாள் இன்னைக்கு. என்ன நாள்? இன்றைக்கி தான் நம்ம நோம்பு நோக்கிற நாள், விசேஷமான நாள். இன்றைக்கி தான் போய் எம்பெருமான இடத்துல வாங்கிட்டு பறையின்னு வாத்தியங்கள் வாங்கிட்டு நம்ம போய் நோம்பு நோட்டு குளிச்சுட்டு நோம்பு நோட்டு அங்கேயே உட்காந்து அவனையும் ஆராதனம் பண்ணி அவனிடத்துலேயே போய் சேர போகிறோன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நீ என்ன பண்ணலான்னா, நீ தூங்கிட்டு இருக்கலாமா? கள்ளத்தை தவிர அப்படின்னா, கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவா அப்படின்னா. இந்த இடத்துல ஏன் கள்ளத்தனம் அப்படின்னா, இவள் என்ன கள்ளத்தனம் பண்ணா அப்படின்னா, கிருஷ்ணானுபவத்தில் நீ மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கே அது தப்பு இல்லை. தூங்கிட்டு இருக்கானா, நீ தூங்கிட்டு இருக்கே, நாங்கள் வெளில கஷ்டப்பட்டுருக்கோம், 2 கள்ளம் இல்லையா? இது விஷயம். இப்போ தூங்கிட்டு இருக்கே, நாங்கள் வெளில நின்றுருக்குமே, எவ்வளோ யாராத்துக்காவது போகிறோம், கவு தட்டுறோம், திறக்கவே இல்லை, வெளில நின்றுருக்கோம். உடனே ஃபோன் பண்ணி நம்மளை கச்சா அமைச்சா திட்டுவோம். ஏன்னா 1/2 மணி நேரமாக பெல் அடிச்சுட்டு இருக்கேன், 1/2 மணி நேரமாக கவு தட்டிட்டு இருக்கேன்,
ஏந்திர நீ ஒரு குரல் கொடுத்தியா, பள்ளி வந்து அன்றிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலும் அப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு திட்டின்னு இருக்கோம் இல்லையா? அது போல் நாங்கள் என்ன பண்ண திட்டேன், நாங்கள் வெளில நின்றுட்டு இருக்கோம், அதுவும் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி அந்த வாசல் வந்து பிடிச்சிட்டு இருக்கோம், குளிர் தாங்க முடியல, அந்த கம்பியை பிடிச்சிருந்தாலும் என்ன கம்பினாலும் கொஞ்சம் குளிரும், இந்த கதுன்றது கட்டை அதை பிடிச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் சுகமாக இருக்குது, அது பிடிச்சி நின்று இருக்கோம், அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லை பனிமழையில், நீ உள்ளே தூங்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு இவர்கிட்ட கேட்டுருக்கா. அப்படியாக என்ன நாங்கள் கஷ்டப்படுறதும் பார்த்துட்டு நீ உள்ளே தூங்கிட்டு இருக்க, இது உனக்கு கள்ளத்தனம் தானே இல்லையா? நம்ம தூங்கிட்டு இருக்கோம், இதில் விசேஷனமே இல்லை, விஷயம் மட்டும் எடுத்துட்டோம்னா அதுவும் தப்பு. ஏன்னா நீங்கள் கள்ளத்தனம் பண்ணிட்டு இருக்க, தூங்காத, எழுந்து வா, வந்தால் நம்ம கோஷ்டி போய் சேவிக்கலாம். 5:30 மணிக்கு மாமா வந்து தீர்த்த சாடாரி கொடுத்துருவார், அதுக்குள்ளே ஓடிவா அப்படின்றவல்ல. அது போல் ஏன்னா அப்படி இல்லாமல் கள்ளம் தவிர்த்து அப்படின்னா நீ கிருஷ்ணானுபவத்தை தனியாக பண்ணுறியே, அது தப்பு. யாரை சொல்கிறா? நப்பின்னை பிராட்டியே சொல்கிறா. அடுத்த பாசத்தில் இந்த முடிவு போகுது, இந்த 2 பாசனம் தான் எழுப்ப போகிறா, 13வது பாசனம், இந்த 2 பாசனம் எழுப்ப போகிறா. என்ன சொல்கிறா? இது தூங்கிறது தப்பு, நீ தனியாக அனுபவிக்கிறது தப்பு. கிருஷ்ணானுபவம்ன்றது கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எங்கள் சத்சங்களை 10 பேர் நம்ம உட்காந்து கேட்கணும். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எம்பெருமான நம்ம சேவிக்கும் போது கூட்டமாக போய் சேவிக்கணும், அது விசேஷம். அப்படியாக நீ கள்ளத்தை தவிர அப்படின்னா நீ தனியாக அனுபவிக்கிறியா, அது தப்பு. இவ்வளோ நேரம் ராசிகரையில் பண்ணிட்டு இப்போ தானே வந்து படுத்துங்க, அப்பயும் நீ வந்து உள்ள எம்பெருமான அனுபவிச்சுருக்கிய, தப்பு இல்லையா? வா நம்ம சேர்ந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றா. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னா நம்மள தான் சொல்கிறா, தூங்கிக்கிட்டு இருக்கிறியே நீ அஜ்ஞானத்தில், இது கள்ளத்தனம், கூடாதத்தனம். எதுனா நம்ம இந்த லௌகீகம் சொல்ல, லௌகீகம்னா பரமலௌகீகம், அதெல்லாம் இல்லை, நம்ம சம்பாதிக்கிற அதெல்லாம் விஷயம். இந்த மாயாலோகத்தில் இருந்துட்டு இந்த மாயையில் ஊன்னுட்டு நாமளும் மாயையாகவே எப்படி எரும மாடு சொல்லணும், இது கிளாசிக் எக்ஸாம்பிள். ஏன்னா திரும்பி திரும்பி இந்த எருமாடு ஏன் சொல்கிறேன்னா நமக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடியது, நம்ம பெரிய விருத்தாந்தமாகவே சொல்ல வேண்டாம், சர்வசாதாரணமாக சொல்லலாம். இந்த எருமை போதும், எருமை சிறு வீடு என்ன சொல்லலாம், எருமை மாடு போய் அந்த குட்டையில் படுத்திருந்தா அதுதான் ஆஹா ஓஹோ ஏஹேன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அது நகரு வேறு போட்டு அடித்து பாருங்கள், குட்டையில் இருக்கிற எருமை மாட்டிங்க அடித்து பாருங்கள், எடுக்காது, சாதாரணமாகவே நகராது, தட்டி விட்டா நாம தான் தள்ளி விடணும். அது எருமையோட ஸ்பெஷல். அது குட்டையில் இருக்கும்போது பேரானந்தத்தில் இருக்கும், அதை நகர்த்தவே முடியாது. அப்படி தான் இவள் தூங்கின்னு இருக்கா. எதில்? அஜ்ஞானத்தில். யார்? நம்ம குட்டை தான் விசேஷம். இந்த குட்டையில் இருக்க ஆஹா என்ன சேரு, என்ன கருப்பு கலரு, என்ன வாசனை, துர்வாசனை, என்ன வாசனை அப்படி இந்த துர்வாசனையில் இருந்துருக்கோம். நம்ம அதுலேருந்து வெளில வந்தால் தான் நமக்கு தெரியும் என்னதுன்னா இது விசேஷமானதுன்னு. அன்னமாச்சாரியாரோட ஒரு கட்டம் வரும். அன்னமாச்சாரியார் ரொம்ப விசேஷம். அவர் ஸ்மார்த்தர், வைஷ்ணவராக மாறுறார் இல்லையா? மாத்துறது யார் பண்ணால் பெருமாள் மாத்துறார். எப்படி மாத்துறாருன்னா அவருடைய மாமா பொண்ணு 2 பேர், அவர் கூட மகா ஆனந்தத்தில் இருக்கார், மகா ஆனந்தத்தில் இருக்கார். இவா தான் வாழ்க்கை, 2 பேர் இருக்காள், இவா 2 பேர் தான் எனக்கு வாழ்க்கை, இதை விட ஆனந்தம் கிடையாதுன்னு இருக்கார், கிடையாதுன்றார். அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா இடிக்கிறார். இடிச்சுட்டு என்னப்பா அதுன்னு சும்மா பேசியிருக்காரு, என்ன ஜாலியாக இருக்க போல் இருக்குன்னு. ஆமாண்ணா 2 பேர் இருக்கா, அப்சசர் திலோத்தமா ரம்பா 2 பேர் இருக்கா, எனக்கு வேறு என்ன வேணும், நல்லா அனுபவிச்சுருக்கேண்ணா. சரி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இதை விட ஒரு பெரிய ஆனந்தம் கிடைச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு பெருமாள். கரெக்டாக அந்த பாட்டி எங்கே போனாலும் சுற்றி அந்த பாட்டி வந்துடல, இதை விட பெரிய ஆனந்தம் கிடைச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு. இதை விட பெரிய ஆனந்தம் கிடையாது அப்படின்னாரு. இதை விட வேறு என்ன ஆனந்தம் இருக்குது, 2 மாமா பொண்ணு நல்லா ஜம்முன்னு தங்கம் போல் இருக்கா, இவாவை கூட இருக்கிறத விட எனக்கு வேறு என்ன ஆனந்தம்ன்றார். நான் வேணா காட்டட்டமா அப்படின்னாரு. இல்லையே பாடினேன், நான் காட்டினா அப்படின்னா. சரி காட்டு அப்படின்னாரு. நேராக ஊருக்கு அவள் அன்னமாச்சாரி, தாளப்பாட்டி அன்னமாச்சாரியன்னு பேர் அவருக்கு. தாளப்பாட்டின்னு ஊர், அந்த ஊருக்கு பெருமாள் கோயில் கூட்டும் போகிறார். வாசலில் போகும்போது கூப்பிட்றார். இவர் சிங்காரத்தில் தானே சுற்றின்னு இருக்காரு, கோபுரத்துக்குள்ளே போகிறார். மேலே கோபுரத்தை பார்க்குறாரு. அன்னமாச்சாரி பார்த்துட்டு கூப்பிட்டு அவர் பெருமாள் கூப்பிட்றார். இந்த மேலே பார்த்துட்டியா, அது என்ன தெரியுதுண்ணா, மார்பு காமிச்சுன்றது ஒரு விக்கிரகம். கூப்பிட்டு கேட்குறாரு, அது என்ன தெரியுதா பார்த்தியா, கோயிலே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்குறாரு. இதை பார்த்தா அவனுக்கு என்ன தோன்றுது அப்படின்னாரு. இவர் பெருமாளை கேட்குறாரு, இப்படி பார்த்தா என்ன தெரியுமா, அடுத்த ஒரே ஒரு அம்மா கிட்ட பால் சாப்பிட்டது ஞாபகம் வந்தது. உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் பெருமாள் கொடுக்குறாரு. எப்படி நம்மளை மாற்றணும்னு நினச்சாருன்னா உச்சாணி கொம்பில் போய் நம்ம இருந்தால் கூட கோயிலுக்குள்ள வாசலை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கார். வேறு யாரையும் சொல்ல, என்னையே சொல்லிட்டேன். அப்படியாக என்ன மாற்றணும்னு நினச்சாருங்க. சொன்ன உடனே உடம்புல ஒரு மாற்றம். என்ன மாற்றம், என்ன ஏது ஒன்றும் புரியல அவருக்கு. ஏன்னா புதுசு இல்லையா, புரியல. உள்ளே நேராக கொண்டு போகிறார். உள்ளே கொண்டு போயிட்டு பெருமாளும் திறந்து காமிக்கிறார். அந்த பெருமாளை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, மொத்தத்தையும் விட்டார். மயங்கிட்டார், மயங்கி ஊந்துட்டார். மறுநாள் கதாலேருந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தா ஒன்றுமே புரியல, சைலண்ட்டாக இருக்கார்.
எல்லாருக்கும் ஆற்றுல எல்லாரும் அம்மா அப்பா மாமா பொண்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கலக்கமாக இருக்குது. என்னடா இது தூங்கிட்டு ஏந்து பார்த்தா புத்தி வேக வச்ச மாதிரி இருக்கானேன்னு. அப்போ அவருக்கு தோன்றது, நம்ம என்ன இத்தனால இவ்வளோ விரத்தம் பண்ணிருக்கோம், மாமா பொண்ணு அவ கூட சுற்றி இருக்கோம், ஊரை சுற்றி இருக்கோம், அத்தியனம் பண்ண. ரெண்டாவது இவர் என்ன பண்ணானா, அந்த மாமா பொண்ணுக்கு அத்தியனம் பண்ணி வைக்கணும் சண்டை போடுறாரு. அப்படி இருந்தவர் என்ன பண்ணுவார், டோட்டலாக மாறிடுறாரு. என்னன்னா எம்பெருமான் நம்ம தெரிஞ்சுட்டோன்னா பின்னாடி திரும்ப மாட்டோம். அதுதான் விசேஷம். ஒரு தடவை பெருமாளை பற்றி தெரிஞ்சுட்டோன்னா, ஒரு தடவை உள்ள படிக்கிட்டு இறங்கி வந்துட்டோன்னா அவன் விட மாட்டான். நமக்கு அதுக்குண்டான அனுபவத்தை கொடுத்துட்டே இருப்பான். அதனால தான் நம்ம ஒரு படி வச்சா போதும்னு சொல்கிறாங்க. நாம் வைக்க வேண்டியது ஒரே ஒரு படி. 99 படி அவன் என்ன பண்ணுறான், நம்மளை தேடி வந்து நம்மளை மாற்றுறானா. அப்படியாக இவர் மாற்றி வந்து பெருமாளை சேவிச்சோடனே அப்படியே ஜொலிச்சு போய் இதுதான் இன்பம், இதுதான் சொர்க்கம், இதுதான் எல்லாமே எம்பெருமான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், அப்படியே மாறி. நம்ம ஆழ்வார்கள் பண்ணது 4000, இவர் ஒருத்தர் பண்ணது 13,000 பாட்டு. அது இப்போ இருக்கிறது ரொம்ப சொல்பம் தான், 2000 3000 இருக்குன்றா, எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இன்றைக்கும் அவள் பாட்டு பரம்பரையில் இருக்கிறவா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். திருமலையில் போடலாம், ஸ்ரீனிவாசருக்கு அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட விசேஷம் என்னென்னா, அந்த அன்னமாச்சாரியார் என்னென்னா, நாம தான் அப்படி இருக்கணும். ஏன் உள்ளே தூங்கின்னு இருக்கையே, நான் மாயைன்னு சொல்லக்கூடிய இது என்னது, ஒரு மாமா பொண்ணு தான் விசேஷம் நினச்சிட்டு இருக்க. இவனுக்கு மாமா பொண்ணு, இன்னொருத்தருக்கு சினிமா, ஒருத்தருக்கு ட்ராமா, ஒருத்தருக்கு வந்து பணம், ஒருத்தருக்கு வீடு பங்களா காரு, எவ்வளோ சொத்து சுகம் என்னமோ இருக்கு இல்லையா. இதெல்லாம் மாயை தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒன்று கிடையாது. பணம்ன்றது என்னன்னா, இன்றைக்கி எங்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்ககிட்ட போயிடும், நாளைக்கு உங்ககிட்ட போயிடும். இதுதான் பணம். நிலையாக இருக்கக்கூடியது எதுனா எம்பெருமான் மட்டும்தான். எங்கே போனாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, மேலவும் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நிலையாக இருக்கக்கூடியது எம்பெருமான். அப்போ அந்த நிலையானதை பிடிக்கணுன்றது இந்த அன்னமாச்சாரிய சித்தாந்தத்தில் கிடைக்கிது. அதை தான் சொல்கிறான். இந்த மாயாலோகத்தில் இந்த மாமா பொண்ணு, இந்த சினிமா ட்ராமா, இல்லைன்னா இந்த பணம் பதவி, இது எல்லாமே வந்து ஒரு ரசம். அதெல்லாம் விட்டுரு, பெரிய ரசம், ராச கிரீடை, இன்னும் ஆனந்தம், பெரிய ஆனந்தம் இருக்கே, அதை விட்டுட்டியே அப்படின்னு ஒருத்தரை கொண்டு போய் காட்டுறாரு பார்த்தீங்களா, அவர் தான் குரு. நம்ம எங்கேயோ சுற்றின்னு இருக்கோம்ல, ஒருத்தன் காலில் போய் விழறோம் இல்லையா, அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் தூக்கு. யார் எனக்கு உயிர் கொடுத்தவர்? அம்மா அப்பா இல்லை, எனக்கு இந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லி எனக்கு உயிர் கொடுத்தவர். நான் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆனேன், அவர் எனக்கு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகள் விழுந்துட்டோம்னா எம்பெருமான் நம்மக்கிட்ட ஓடி வரணும். பா நீ பாஸ் ஆகிட்ட, டிக்கு, வா உள்ள வா, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டுன்னு என்ன பண்ணுறான்னா, எம்பெருமான் நம்மளை ஏற்றுக்கிறான் அப்படின்னா. அப்போ நீ என்ன பண்ணோம், அதுதான் உசத்தியான ஏற்றுக்கிறது. நீ தனியாக போய் சேவிச்சுட்டு தூங்கிட்டு தூக்கத்தில் என்ன பண்ண, கள்ளம் தவிர. அப்போ தான் நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியே, கிருஷ்ணனை தனியாக அனுபவிச்சுட்டு இருக்கியே, அது கூடாது, வா அப்படின்னு சொல்லி என் கூட வா, நம்ம எல்லாரும் போய் சேவிக்கலான்னு சொல்லி கூடியிருந்து குடிந்தேலம்பான்னு கூப்பிட்றேன் இந்த வாசகத்தில். அப்படியான ஆச்சரியம். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த எல்லா கள்ளத்தையும் தவிர்த்து எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானோட திருவள்ளில் உந்து அவனை நாமாக்களை சொல்லி நாம் உஜ்ஜீவிக்க வேண்டும்னு வேண்டிக்கிறேன். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நமः. அஸ்மத் குருபியோ நமः. அஸ்மத் சர்வகுருபியோ நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் தாசரதே மகாகுரவே நமः.